மட்டும் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கிறிஸ்து இயேசுவினுடைய போதனைகளை, சட்ட திட்டங்களை விசுவாசத்தோடும் அன்போடும் பின்பற்றுங்கள், கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அதை சற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனது பிள்ளைகளே, நம் அன்பு வார்த்தையினாலும் பேச்சினாலும் மட்டும் இருக்கலாகாது. நம் அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் நமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் வாயினால் அநேக காரியங்களை பேசுகிறோம், ஆனால் கிரியைகள் மூலமாக நாம் செயல்படுவது கிடையாது. நமக்குள்ளாக பலவிதமான முரட்டுத்தனமான தன்மைகள் நம் உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. வெளியிலே நாம் பார்க்கின்ற போது வெளித்தோட்டத்திலே அன்பாக பேசுவது போல பாவனை செய்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஆம், நம்முடைய கிரியைகள் தேவனை வேதனைப்படுத்தும்படியாக இருந்திருக்கலாம். நம்முடைய செயல்கள் தேவனுடைய சமூகத்திலே மன வேதனை துக்கமடையும்படியாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் நம் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக உயிரோடு கூட எழுந்தார். அவர் நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக மீண்டும் வருகின்றபடியினாலே நம் வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உண்மையுள்ள அன்பாக அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் இருக்கின்ற போது தேவ பார்வையிலே நாம் விசேஷமான ஜனங்களாய் இருக்க முடியும். இந்த யோவான் யாரு சொன்னால், தேவனுடைய பார்வையிலே மிகுந்த அன்புள்ளவனாய் இருந்தபடியினாலே யோவான் மூலமாக நாம் பார்க்கிறோம். வேதத்திலே ஆதியாகமம் முதல் கொண்டு கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கின்ற போது யோவானுக்குத்தான் அந்த வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தார். காரணம், அவன் தேவ சமூகத்தில் கபடில்லாத அன்பு கூர்ந்தவனாக, உண்மையான அன்பு கூர்ந்தவனாக இருந்தபடியினாலே அந்த ஒரு மேன்மையை யோவான் பெற்றது போல நம் வாழ்க்கையில் கூட நம்முடைய நாவினால் அல்ல, நம்முடைய வசனத்தினால் அல்ல, நம்முடைய கிரியை மூலமாக அன்பு கூற நம்ம இப்ப கொடுப்போம். தாய் தன் பாலகன்னையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாய் தன் பாலகன்னையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாய்க்கு என்னை அவன் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாய்க்கு என்னை அவன் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. அவரை போற்றி மகிழ்வோம். அவரே எல்லா நேசங்களுக்கும் மென்மையான நேசமுள்ளவராக இருக்கிறபடினாலே அவரை நேசிக்கும் போது நம்முடைய நேசம் அனைவரிடத்திலே உண்மையாக, உருக்கமாக, அனைவருக்கு நம்முடைய அன்பானது ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வசனத்தினாலோ எங்களுடைய நாவினால் அல்ல ஐயா, எங்கள் கிரியைகள் மூலமாக நாங்கள் அன்பை வெளிப்படுத்த நீ விரும்புகிறீர். உங்களுடைய அன்பை ஆண்டவரே உலகம் பார்க்க முடியாது. உங்கள் அன்பை தேவ ஜனங்களாக எங்கள் மூலமாய் பார்க்கவே ஆண்டவரே நீ விரும்புகிறீர் ஐயா. எங்களுக்குள்ளாக அந்த தெய்வீக அன்பை எங்கள் மூலமாக வெளிப்படுத்துங்க. எங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதாக, அநேகருடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் மாற்றப்படுவதாக, அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக. தேவனே, எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை மீட்டது போல எங்கள் மூலமாய் அநேகரை மீட்கும்படியாக எங்கள் கிரியைகள் உண்மையாய் இருக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.